ஒரு அழகான பசுமையான காட்டில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தன. முயல் மிகவும் வேகமாக ஓடும். அதனால் அது எப்போதும் தன்னைத்தான் பெரியவன் என்று நினைத்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கும். ஒரு நாள் ஆமை மெதுவாக பாதையில் நடந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த முயல் சிரித்துக்கொண்டு, ஆமை நண்பா, நீ இவ்வளவு மெதுவாக நடந்தால் இந்த காட்டை சுற்றி வர 1 வருடம் ஆகும் என்று கிண்டல் செய்தது. ஆமை சிரித்தபடி அமைதியாக சொன்னது, வேகம் முக்கியம்தான், ஆனால் முயற்சி மற்றும் பொறுமையும் ஈக்குவலி முக்கியம். முயல் அதை கேட்டு சிரித்தது. அப்படியா? அப்படின்னா நம்ம ஒரு போட்டி போடலாமா என்று கேட்டது. ஆமை சம்மதித்தது. அடுத்த நாள் காலை காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் போட்டியை பார்க்க வந்தன. நரி நடுவராக நின்றது. 1, 2, 3 என்று போட்டி தொடங்கியது. முயல் மின்னல் வேகத்தில் ஓட ஆரம்பித்தது. ஆமை மெதுவாக இருந்தாலும் நின்றுவிடாமல் தொடர்ந்து நடந்தது. சில நேரத்தில் முயல் மிகவும் முன்னேறிவிட்டது. இந்த ஆமை வர இன்னும் நிறைய நேரமாகும் என்று நினைத்து ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க படுத்துக்கொண்டது. குளிர்ந்த காற்று வீசியதால் முயலுக்கு தூக்கம் வந்தது. அது ஆழ்ந்த தூக்கத்தில் விழுந்தது. ஆனால் ஆமை அது மெதுவாக, ஆனால் உறுதியாக முன்னே சென்று கொண்டே இருந்தது. சிறிது நேரத்தில் ஆமை முயலை கடந்து சென்றது. இறுதியில் அது இலக்கை அடைந்தது. அப்பொழுதுதான் முயல் விழித்தது. அது வேகமாக ஓடியது. ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது. எல்லா விலங்குகளும் ஆமைக்கு கை தட்டின. முயல் தலையை குனிந்து, நான் அதிகமாக பெருமைப்பட்டேன், நீதான் உண்மையான வெற்றியாளர் என்று சொன்னது. ஆமை சிரித்தபடி, மெதுவாக சென்றாலும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து சென்றால் வெற்றி நிச்சயம் என்றது.